பிட்காயின் ஏடிஎம்க்கு வந்தாச்சு. யூரோப்ல வந்து ஸ்பெயின்ல இருக்கோம். ஸ்பெயின்ல வந்து பார்சிலோனா. ஏடிஎம் பார்த்துட்டோம். இந்த காயின் வந்து எவ்வளவு ஆத்தென்டிக் ஆனது அப்படின்றது புரிய வந்துச்சு. கிரிப்டோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேஃப் ஆனது. ஏடிஎம் உள்ள அலாரம் சிஸ்டம் வச்சிருக்காங்க. பேப்பர் கரன்சி வைக்கிறதை விட 1000 மடங்கு சேஃப் ஆனதுதான். இந்தாச்சு ஏடிஎம் குள்ள நுழைறோம். அப்படின்னா அது பிளாக்செயின் டெக்னாலஜி அப்படின்னு இங்க ஒரு லாக் இருக்கு. இந்த சிஸ்டம் இங்க இருக்கு. பட்டன் செக்யூரிட்டியால ஏடிஎம் கிரிப்டோ ஏடிஎம் இது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஓகே லாக் ஓபன் ஆயிடுச்சு. அது செக்யூரிட்டி சிஸ்டத்தோட தான் இது உள்ள இருக்கு. லாக் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிடிசி கேக்குது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பிடிசி, எத்ரியம், யூஎஸ்டிசி, சொலானா, எல்டிசி, டிஆர்எக்ஸ், பிஎன்பி காயின் இது எல்லா காயினும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா யூஎஸ்டிடியை வந்து கிளிக் பண்ண போறோம். யூஎஸ்டி கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோடனே அப்டேட் கேக்குது. அதுல எவ்வளவுன்னு கேக்குது. பிஎன்பியா என்னென்ன நெட்வொர்க்னு கேக்குது. பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல இது பண்றோம். எவ்வளவு யூரோ கேக்குது. எவ்வளவு யூரோனா டோட்டலா வந்து 100 யூரோ கேக்குது. ஷோ த கியூஆர் கார்டு. இப்போ அந்த ஸ்லிப் ஒன்று வந்துட்டு கியூஆர் கார்டுக்கான ஸ்லிப்பு. இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல சென்ட் பண்ண போறோம். விற்கிறோம் 69 போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அமௌண்ட் வந்து லோட் பண்றோம். லோடிங் ஆகுது. இது பாத்தீங்கன்னா 120 யூரோ கேக்குது. நெட்வொர்க் ஃபீஸோட கைரேகை இருக்கு. அதனால பாஸ்வேர்டு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. 120 யூஎஸ்டி அனுப்பிச்சாச்சு. ஆனா சென்ட் ஆன பிறகு இப்போ செக் தி லாஸ்ட் யூரோ போடுறோம். அதுக்கு இந்த பார்கோடு ஸ்கேன் பண்ணோம்னா டிரான்சாக்ஷன் லாஸ்ட் 50 வந்துச்சு. செக் ட்ரை டு வித்ட்ரா. இப்போ வந்து நம்ம ஐடி கார்டை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஐடி கார்டை ஸ்கேன் பண்ண சொல்லுது. ஸ்கேன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பணம் வருது வந்துட்டு செக் பண்ணுங்க. போட்டோன்னு வந்துருச்சு. 100 ஸ்லிப் வந்துருச்சு. 100 யூரோ வந்துருச்சு.